இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நிபந்தனை வசனம் 22. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. உலகம் ஆரம்பமானது தேவருடைய வார்த்தையினால். அந்த வார்த்தை மாமிசமாகி இயேசுவாய் நமக்கு ரட்சிப்பாய் மாறினதுங்க. அவர் வார்த்தைகள் அழிவதே இல்லை. அதனால அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறும். ஆனா அவர் வார்த்தைக்கு நாம் முற்றிலும் கீழ்ப்படியும் போது அவர் வார்த்தையின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாம் அனுபவிக்க முடியுங்க. ஜெபிக்கலாங்க. தேவரீர் உம்முடைய நிலையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தைகளுக்கு நான் முழுமையாய் கீழ்ப்படிந்து உம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.